கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை பணக்காரர்களாய் மாற்றுவார், நல்ல சுகமுடையவர்களாய் மாற்றுவார், நீடித்த ஆயுசு நாட்கள் உடையவர்களாய் மாற்றுவார், சமாதானமுடையவர்களாய் மாற்றுவார், கோடி கோடியான ஆத்துமாக்களை இரட்சிக்கிறவர்களாய் மாற்றுவார் என்று நாம் ஏற்கனவே கூறிய செய்திப்படி அதை எப்படி சுதந்திரிப்பது என்பதை குறித்து இந்த செய்தியை கர்த்தர் தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு பேசுவார். இப்பொழுதும் பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படியும் 3ஆம் வசனத்தின்படியும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பதை நாம் விரும்புகிறோம், கோடீஸ்வரர்களாய் இருப்பதை விரும்புகிறோம், கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் இருப்பதை நாம் விரும்புகிறோம், நீடித்த ஆயுசு நாட்கள் உடையவர்களாய் இருக்கிறதை விரும்புகிறோம், என்றும் இளமையாய் இருப்பதற்கு நாம் விரும்புகிறோம். அப்படி என்றால் கர்த்தருடைய வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் நாம் ஆராய்ந்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், 3ஆம் வசனத்தின்படி அந்த கர்த்தருடைய வேதத்தில் யார் பிரியமாய் இருந்து அதை ஆராய்ச்சி பண்ணி தியானித்து கொண்டு சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நதி ஓரங்களில் உள்ள நீர்க்கால்களின் அருகில் உள்ள ஆழமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார்கள், செழிப்பாய் இருப்பார்கள். மரத்தை போல் இருப்பார்கள் என்றால் அவர்கள் செழிப்பை அது குறிக்கிறது. தண்ணீருடைய பாய்ச்சல் அந்த மரத்திற்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதே போல் நம்முடைய ஆசீர்வாதங்களுடைய வாய்க்கால்கள் நமக்கு திறக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து கொண்டே இருப்பார். யாருக்கென்றால் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு. அது மாத்திரமல்ல, அவர்கள் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பார்கள். அவர்கள் உலகத்திற்கு பயனுள்ளவர்களாய் இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் உலகத்திற்கு பயனுள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் மூலமாய் உருவாக்கப்படக்கூடிய ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் உலகத்திற்கு பயனுள்ளவர்களாய் இருப்பார்கள், கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அது மாத்திரமில்ல, அவர்கள் இலையுதிராத மரத்தை போல் இருப்பார்கள். மரங்களில் பார்த்தால் ஒரு சீசனில் இலைகளெல்லாம் உதிர்ந்துவிடும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷனுடைய எந்த உடல் உறுப்பும் சோர்ந்து போவதும் இல்லை, அதனுடைய பலனை அது குறைத்துக் கொள்வதும் இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு சாப்டராய், ஒவ்வொரு கருத்தாய், ஒவ்வொரு வசனமாய் நாம் தியானிக்கிறவர்களுக்கு அவர்களுடைய உடல் உறுப்புகள் எந்த உறுப்புகளும் பழசாய் போவதில்லை, செயல்படாமல் போவதில்லை. அவர்கள் நீடித்த ஆயுசு நாட்களோடு இருப்பார்கள். என்றும் இளமையான தோற்றத்தை உடையவர்களாய் இருப்பார்கள். 100 வயது செல்கிறவர்கள் கூட வாலிப தோற்றத்தை வாலிபர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனிதன் அல்லது மனுஷி செய்வதெல்லாம் வெற்றியாய் முடியும். அந்த வாய்க்கும் என்கிற வார்த்தையை ஆங்கில வேதாகமத்தில் they will prosper in all deeds அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ப்ராஸ்பர் அப்படின்னா பணச்செழிப்பையும் குறிக்கிறது, எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை குறிக்கிறது.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பணக்காரர்களாய் இருப்பதற்கு, கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களாய் இருப்பதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாய் சுதந்திரராய் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற வேத புஸ்தகத்தை தினமும் வாசித்து அதன் ஒவ்வொரு பகுதியையும் மனதில் பதித்து சிந்தனை பண்ணி அதன்படி நடந்து அந்த வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பொறுப்பு நம்மிடத்தில் என்ன செய்து இருக்கிறது. கர்த்தர் அதை தான் அதற்காகத்தான் அந்த வேத புஸ்தகத்தை எழுதி நம்மகிட்ட தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அதனுடைய ரகசியங்களை இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றார், இரவும் பகலும் என்னுடைய வேதத்தை படித்துக் கொண்டே இரு, தியானித்துக் கொண்டே இருன்னு சொல்றார். இதை நாம் செய்யும் பொழுது உலகத்தில் நாம் வெற்றி உள்ள மனிதர்களாய் வாழ முடியும், பரிசுத்தமான மனிதர்களாகவும் வாழ முடியும். ஜெபம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். வேதத்தை தியானம் பண்ணும்போது அதில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் சொந்தக்காரர்களாகி ஆகிவிடுகிறோம் ஆண்டவரே. அதன்படி கர்த்தர் நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் ஜெபிக்கிறேன். இவர்கள் பணக்காரர்களாய் மாறட்டும் ஆண்டவரே, நீடித்த ஆயுசு நாட்கள் உடையவர்களாய் மாறட்டும், இளமையான தோற்றமுடையவர்களாய் மாறட்டும், பரிசுத்தவான்களாய் மாறட்டும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை உலகம் எங்கிலும் செய்யக்கூடிய தேவ ஊழியக்காரர்களாயும் தேவ மனிதர்களாயும் மனுஷர்களாயும் மாறட்டும் என நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்யறக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய யூடியூப் மூலமாய் அதிகமான இதேபோல் செய்திகளை நாங்கள் பதிவு பண்ணி அதை போடுவதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்காக நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதனுடைய செய்திகளை நீங்கள் தினமும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை திரும்ப திரும்ப பார்த்து அதில் நாம் என்ன செய்ய சொல்கிறோம் அதை செய்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை ஆசீர்வதித்து நான் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.